நடிகர் விஜயா அவர் கொஞ்சமாவது சட்டங்களை விதிகளை படிங்க சார், படிச்சுட்டு வாங்க. நான் இந்த பிரச்சனை வந்ததுக்கு முதல் காரணமே திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கின்ற திருச்செந்துறையில் பராந்தக சோழன் கட்டின ஹிந்து கோவில், சிவங்கோவில், சந்திரசேகர சுவாமி கோவில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் பண்ணாங்க. அதுக்கப்புறம்தான் நான் போராட்டம் பண்ணேன். அதை கிரண் ரிஜிஜு அவர்களும் சரி, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதை பார்லிமெண்ட்டில் பேசும்பொழுது குறிப்பிட்டிருக்கார். நான் கேட்குறேன், இந்த வக்ஃப் சட்டத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறதுல என்ன முஸ்லிம்களுக்கு எதிர் இருக்கு? அதை சொல்லுங்க. அவருக்கு அது புசியா பில்லியா யாரோ? ஓ அப்படியா, தெரியல நமக்கு, புசியா பில்லியா அவர் அவர்கிட்ட ஊடக நண்பர்கள் நீங்கள் தான், உங்களை நான் தேங்க் பண்ணணும். அவரை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறதே நீங்கள் தான். ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கிறீங்க. அவருக்கு ஒரு இழவும் புரியல. என்ன ஒரு பாயிண்டாவது சொல்லணும் இல்லை? அரசியல் கட்சி நடத்துகிறார். ஆனால் அரசியல் கட்சி நடத்துறவருக்கு பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை பற்றி தெரியல. எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் மாத்திரம் 53,834 சொத்துக்கள் இந்துக்களுடைய கோவில்கள், இந்துக்கள் வீடுகள், இந்துக்கள் நிலம் அபகரிக்கப்பட்டு இருக்கிறது வக்ஃப்ல. காரணம் என்ன? ஓரல் வக்ஃப்ங்கிறாங்க. ஹவ் கேன் இட் பி?